பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நிகழும் மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் நாள், அதாவது 5/7/2015 ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அந்த குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசிக்கும் காலம் மீனராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை தற்போது காண இருக்கிறோம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த மீனராசி நேயர்களாகிய உங்களுக்கு கடந்த ஓராண்டாக 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பல நன்மைகளையும் சில தீமைகளையும் செய்திருப்பார். தற்போது அந்த 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் வீடான சிம்மத்திற்கு வருகிறார். 6ஆம் வீடு என்பது வேலை, கடன், ருணரோணம், வழக்கு வியாஜ்யம் போன்றவற்றை குறிக்கும். குரு அமரும் இடத்தை பாதிப்படை செய்வார் என்பது நாம் முன்பே கூறியிருந்தோம். அதே போல் இந்த மேற்சொன்ன ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக பாதிப்படை செய்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்று, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார். கடன் வாங்குறாப்புல யாராவது இருந்தாங்கன்னா போய் இப்போ கேட்டிங்கன்னா ஈஸியாக கடன் கிடச்சிடும். கடன் வாங்கணும் யாராவது ஐடியா பண்ணி வச்சுருந்தா அவங்க போய் கடன் அப்ளை பண்ணாங்கனாலே ஈஸியாக கடன் கொடுத்துருவாங்க. எந்த இது வரைக்கும் அவங்களுக்கு பெரிய தடங்களாக இருந்தால் கூட இப்போ போய் கேட்கும்போது உடனே கிடச்சிடும். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தணும்னா எங்கே ஏற்படுத்துவார்னா வயிற்று, மேல் வயிறு அப்படின்னு சொல்கிற பாகத்தில் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் பாய்சனிங் அது போலலாம் கூட வரலாம். அதனால் அந்த இதில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தோம்னா அந்த சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சன் அதில் போல் இதில் இருந்தாலும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய வீரியத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய இது வந்து ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா. அப்போ வேலை தேடுபவர்களுக்கு ஏதாவது சற்று இடைஞ்சல் கொடுக்கலாம். ஈஸியாக கிடைக்கிற வேலையை கூட கொஞ்சம் ஏதாவது டிலே பண்ணலாம், கொஞ்சம் லேட் பண்ணி அது ப்ராசஸ் நடக்கலாம். அதை போலலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் நிச்சயமாக பாதிப்படையும். எல்லாமே நடக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான். எல்லாருக்குமே கோர்ட்டில் கேஸ் இருக்க போகிறதில்ல, வழக்கு வியாஜம் இருக்க போகிறதில்ல, எல்லாருமே டிசீஸில் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல, எல்லாருமே வேலை தேடிட்டு இருக்க போகிறதில்ல, எல்லோரும் கடன் வாங்கணுங்கிற சூழ்நிலையில் இருக்க போகிறதில்ல. ஆக யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தாப்பில் பாதிப்புங்கிறது வருங்கிறத வாழ்க்கையில் அனுபவத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் பாதிப்படையுங்கிறது நிச்சயமாக உறுதியாக சொல்லிடலாம். ஆக 6ஆம் இடம் என்பது 4க்கு 3ஆம் இடம். அப்போ தாயாருக்கு இளைய சகோதரம், அதாவது தாயாருக்கு சகோதர ஸ்தானங்கிறது மாமாக்கள். அப்போ மாமாக்கள் மூலமாக சில பிரச்சனைகள், சலசலப்புகள் கூட வரலாம். தாய்மாமன் உறவு இருந்ததுன்னா தாய்மாமன் உறவில் சின்ன பிரச்சனைகள் பாதிப்படைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ 6ஆம் வீட்டிற்கு வரும் குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 10ஆம் வீடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம், அதெல்லாம் பண்ணக்கூடிய ஸ்தானங்கிறதுனால அப்போ 10ஆம் வீட்டை பார்ப்பதனால தொழிலில் கடந்த ஓராண்டு காலமாக மந்த நிலையை அனுபவித்து வந்த வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கும். இதில் வரும் வியாபாரத்தில் நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வியாபாரத்தில் இன்கம் கிடைக்கும். அடிஷ்னல் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ பண்ணலாம். அந்த 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால அதே பிஸ்னஸில் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை போல் பண்ணும்போது அந்த இதில் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகளில் ஈடுபட நினைப்பவர்களுக்கும் ஆன்மீக பணியில் முன்பே உள்ளவர்களுக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக பணியில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். எந்த ஒரு வேலையும்
சிரத்தையோடு செஞ்சுக்கிற, அதாவது ஒரு காரியத்தை ஒரு கர்மமே கண்ணாக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை போல் இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்கள்ட்ட எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக அந்த மனநிறைவோடு செய்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அதுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறத சொல்கிறோம். அதே போல் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவுக்கு கட்டுப்படுத்தப்படும். இது வரைக்கும் செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட அந்த செலவெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய செலவுகள் கூட நல்ல செலவுகளாக உபயோகரமான செலவுகளாக தான் இருக்குமே சொல்லிய வீணான வெட்டியான செலவுகள் அதை போலலாம் இருக்குங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைஞ்சிடும். வெட்டி செலவு பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னால், இப்போ பசங்களே ஒரு உதாரணத்துக்கு பசங்க வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க, இது வரைக்கும் தேவையில்லாத விரைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் அவர்கள் செய்யக்கூடிய செலவானது வேண்டாத செலவுகளாக இல்லாமல் உபயோகரமான செலவுகளாக இருக்கும். அந்த அப்படியே செலவு ரொம்ப பண்ணுறவர் உபயோகரமாக பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட்டு அந்த செலவை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறவராக இருப்பார். செலவு அனாவசிய செலவு பண்ணாமல் அவருடைய செலவானது கட்டுப்படுத்தப்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும். அது போல் இருக்கும். அதே போல் 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண வரவுங்கிறது 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம்னு சொல்கிறதுனால 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, பண வரவு வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நல்ல உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இப்போ இந்த இதுக்கெல்லாம் போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, இந்த ஐடி ஃபீல்டில் போகிறாங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் நல்ல லெவலில் இருந்தால் தான் அவங்க செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அதை போல் உள்ள மீனராசி நேயர்கள் போகும்போது அவங்களுடைய பேச்சுக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், ஈஸியாக வந்து அவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை போல் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்ங்கிறதுனால, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். பசங்க அப்பா அம்மா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை கூட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்கும். நல்ல கலகலப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதுவரை பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் மறைந்து குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த 6இல் வரக்கூடிய குருவினால் பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிறிய பாதிப்புகள்ங்கிறது அந்த 4 முன்மையை சொன்ன மாதிரி 4ல் ஏதாவது ஒரு பாதிப்பு தான் இருக்குமே ஒழிய எல்லாமே பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மிச்சப்படி நன்மைகள்ங்கிறது நிறையாவே இருக்குது இந்த மீனராசி நேயர்களுக்கு. அதனால் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல பயிற்சியாகவே இருக்குங்கிறத சொல்லிக்கிறதுல பெருமையாகவே. பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி மலர் சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று எல்லா நலமும் பெற்று இன்பமாக வாழவில் என்ற நம்பிக்கையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.